சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகியிருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும் என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு லோகேஷ். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் ஷௌபின் சாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா யாருன்னு பேர் சொல்கிற விதமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் அவரோட அண்ணாத்த தர்பார் போன்ற 2 படங்கள் தான். அந்த 2 படங்களோட தோல்வி கழிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டு வர முடியாது, அவரோட நாற்காலி ஆட்டம் கண்டுவிட்டது என பேசப்பட்டது. ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என ஒரு சிலரை சொல்லியிருந்தாங்க. ஆனால் மீண்டும் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் அப்படின்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலே வசூல் சாதனையை ஈட்டி என்றைக்குமே இந்த சூப்பர் ஸ்டார் சேர் எனக்கு மட்டும்தான், நான் கிங்கு மாதிரி நிற்கிறேன், முடிஞ்சால் மற்றவங்கெல்லாம் வந்து இதை பிடிச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லாத விதமாக சொல்லி காமிச்சார். மேலும் நெல்சன் அவர்கள் எடுத்திருந்த அந்த ஜெயிலர் படமும் பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு ரசிக்கும் படமாக அமைஞ்சிருந்தது. இதனால தான் அந்த படத்துடைய வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படத்தில் நடித்தார். கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. இப்போ கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் லோகேஷ் இயக்கி இருக்கிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் பேன் இந்தியன் படமாக எடுத்திருக்கிறதுனால படம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வசூலை ஈட்டும் என்பதில் தான் ரசிகர்கள் இப்போ ஆர்வம் தெரிவிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி, அதாவது தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி வசூலை இந்த படம் நிகழ்த்தும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடல் சிட்டுக்கு வைப் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ் புத்தாண்டு மற்றும் சன் பிக்சர்ஸோட பிறந்தநாள் காரணமாக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் அன்றைக்கி நல்லாயிருக்கும் என்பதனால் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.